அதிமுக தேர்தல் அறிக்கையில வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து பிரிட்ஜ் மாசம் 2000 ரூபாய், நம்ம மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி அவங்க 2000 ரூபாய், அதுக்கப்புறம் 3 மாசம் நிவாரண தொகை 10,000, வருஷத்துக்கு 3 கேஸ் அப்படின்னு பெண்களை மையப்படுத்தி அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்வது சில கட்சிகளுக்கு வாடிக்கை, அது இது ஒன்று. அதே போல சீமான் நேற்று சொல்லியிருக்காரு, கனிமொழி அவர்களுக்கு மாநில இதுல வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு பெண்ணு, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து ஒரு டேலண்டான பெண்ணு, அவங்களுக்கு கொடுத்தா உதயநிதிக்கு பாதிப்பு ஏற்படும். நேற்று சீமான் தேர்தல் பரப்புரைக்கு பிறகு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு சார் வேலூர்ல. சீமான் நாம் தமிழர் சீமான். எனக்கு அதெல்லாம் பதில் தெரியாது. இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர் நலன் கருதி பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருமே சில சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது போல நம்மளோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தேர்தல் அறிக்கையில வந்து மருத்துவ காப்பீடு, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அதுபோல திமுகவோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர் நலன் கருதி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இல்ல, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாத போனதான் தெரியும். அதிமுக நிறைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, அதிமுக நிறைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, ஆனா அதுக்குரிய நிதி கிடைக்குமா? ஏற்கனவே திமுக நிறைய கடன் வாங்கிட்டு 9 லட்சம் கோடின்றாங்க, ஆனா இவங்க தேர்தல் அறிக்கையை அதை நிறைவேற்றணும்னா பல லட்சம் கோடி செலவாகும். அதை பத்தி உங்களோட கருத்து சார்? அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, விட்டா பார்க்கலாம், இதுலயா இது மாதிரி விட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்ப இது வெறும் தேர்தல் வெற்றி வாக்குறுதி, வெற்றி வேட்டு தான் சார். இருக்கிற ஒரே ஒரு தலித் தலைவர் உங்ககிட்ட கூட்டணியில் இருக்கிறது திருமாவளவன் மட்டும்தான். அவருக்கு இடம் ஒதுக்கீடு பண்றதுல ஏன் அவ்வளவு இழுபறி, ஏன் அவ்வளவு காலதாமதம், அவருக்கு ஏன் அவ்வளவு மன அழுத்தம் இப்படி? ஆனா தேமுதிக உடனடியாக வந்து தொகுதி ஒதுக்கிருக்கீங்க. எங்களோட தொகுதி அவங்களுக்கு ஒதுக்குறது வந்து எங்களுக்கு வந்து இது ஒன்னும் கம்பேர் பண்ணும்போது அது குறைவு தான் அப்படின்னு அவரோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, பக்கத்தில் மகிழ்ச்சியோட தான்.